மாட்டுக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன வித்தியாசம்? மாட்டுக்கும் பொண்டாட்டி ரொம்ப வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, கொம்பு ஒண்ணுதான். அப்படி இல்லங்க, மாடு முட்டும், பொண்டாட்டி எதுக்கு எடுத்தாலும் திட்டும். மாடு புல்ல திங்கும், பொண்டாட்டி ஃபுல்லா திங்கும். யோ, அங்க என்னைய கூட்டமா இருக்கு? பாலம் கட்ட போறாங்கடி. எதுக்கு? நீ பக்கத்தூருக்கு போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படியும் 2 மணி நேரம் ஆகும். இந்த பாலம் கட்டுனா 1 மணி நேரத்துல போயிடலாம். அப்போ மீதி 1 மணி நேரம் என்ன பண்றது? அங்கேயே உட்கார்ந்து இருக்கணுமா? உட்கார வேணாண்டி, ஓலப்பாய விரிச்சு போட்டு படுத்துக்க. பள்ளி செத்து போச்சுன்னு பாலத்துக்கு அடியில தூக்கி போட்டுருவாங்க. என்னடி மாங்காய் வாங்கி கொடு. என்னது? மாங்காய். ஏய், அங்கிட்ட அவ்வளவு வேலை கிடக்கு, நீ மைக் போட்டு வர சொல்லி மாங்காய் வாங்கி தர சொல்ற? இருக்கு பாரு. உன்னாலதான் நான் மாங்காய் தின்றேன், நீதான் வாங்கி கொடுக்கணும். என்னடி ஐசு நிலக்கரையை அழிச்சாலும் ஒன்ன திருத்த முடியா. சென்னை சிட்டி போலீஸாங்க? ஆமாங்க, சொல்லுங்க. அம்பேத்கர் சிலை பக்கத்துல இருக்கிற சிசிடிவி ஒர்க் பண்ணுதுங்க. ஒர்க் பண்ணுதுங்க, சொல்லுங்க. சார், அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பானிபூரி கடை இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். உங்க ஒய்ஃப் தவிர வேற எதையாவது மறக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? இல்ல அதுதான் மெயின் மறக்கணும். இந்தாப்ல, என்ன மன்னிச்சிடு. ஏன், என்ன தப்பு பண்ணீங்க? உன்னை வரதட்சணை வாங்கி தானே கல்யாணம் பண்ணேன். ஆமா, அது என் மனசை உறுத்திட்டே இருக்குல்ல. இப்பயாவது உங்களுக்கு புத்தி வந்ததே. உங்களை மாதிரி சில ஆளுங்களா திருந்தனா சரிதான். சரி விடுங்க. நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. அதுக்கு நான் பரிகாரம் செய்யலான்னு இருக்கிறேன். என்ன பரிகாரம் சொல்லுங்க? வரதட்சணை வாங்காம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏங்க, தங்க விலையில குறைஞ்சிருக்குங்க. அப்படியா? குட் நியூஸ். ஆனா அதை வாங்குறதுக்கு உங்ககிட்ட 5 பைசா கூட இல்லைங்க. ஏன்டி கண்ணத்துல கைய வச்சுட்டு உட்காந்துருக்க? எங்க அக்கா அம்மாவன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கயா. என்னடி சொல்ற? அவன் கப்பல்ல தானே வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஆமாயா, காத்து வரலையேன்னு கதவு திறந்திருக்கான். அது ஒரு குத்தமா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. அது என்ன கப்பல்? ஏதோ நீர்மூழ்கி கப்பலாம். அவனை கடல் தண்ணிய கழுத்து வரைக்கும் குடிக்க வச்சு கட்டுமர கப்பல வயிற்றுல ஏத்தி இருக்கணும். ஏண்டி பூரா ஓடிட்டு இருக்க, பிடிக்காம நிக்கிற? புரட்டாசி வேறதாண்டி. புரட்டாசி முடியற வரைக்கும் உனக்கு புழுத்து போன அரிசி தாண்டி. சும்மா சொன்னடி, இதோ போறேன். என்னடா புல்ல தின்னுட்டு இருக்க? புரட்டாசி வரதான் ஓனர் பொண்டாட்டி. அப்ப புரட்டாசி முடியற வரைக்கும் புல்ல மட்டும் தான் திங்கணும். நீ பொங்குற சோத்துக்கு இந்த புல்லே பரவாயில்ல போ.